முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ள தேசிய அளவிலான செம்மொழி இலக்கிய விருது தனித்துவமான விருதாக திகழும் என்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் பாராட்டு தெரிவித்துள்ளார். எழுத்தாளர்களை தேசிய அளவில் அங்கீகரிக்கும் வகையில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 7 மொழிகளில் சிறந்த நூல்கள் தேர்வு செய்யப்பட்டு 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் செம்மொழி இலக்கிய விருது வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பால் மகிழ்ச்சி அடைந்துள்ள எழுத்தாளர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புக்கர் பரிசு, ஞானபீட விருது உள்ளிட்ட விருதுகளுக்கு இணையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய அளவிலான செம்மொழி இலக்கிய விருதை அறிவித்துள்ளார் என்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க பொதுச் செயலாளர் ஆதவன் தீட்சண்யா பாராட்டியுள்ளார். மேலும் எழுத்தாளர்கள் கொண்டாடும் அறிவிப்பை வெளியிட்டதற்காக எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யா முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். உலக அளவில் நோபல் பரிசு, புக்கர் பரிசு, தேசிய அளவில் ஞானபீட பரிசு என்றெல்லாம் சொல்லப்படுவதற்கு இணையாக வைத்து பேசப்படக்கூடிய அளவிற்கு இந்த விருது தனித்துவம் மிக்கதாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். தமிழ்நாடு அரசு ஒரு தேசிய மாற்று ஒன்றை இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக அறிவித்திருக்கிறது. தனது எல்லைகளை கடந்து நாடு தழுவிய அளவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களின் படைப்பூக்கத்தை வழங்கக்கூடிய வகையிலும் அவர்கள் தொடர்ச்சியாக சுதந்திர மனப்பான்மையோடு தங்களுடைய எழுத்து இலக்கியத்தை முன்வைப்பதற்கான ஒரு தூண்டுதலை வழங்குவதற்கும் முதலமைச்சர் இன்றைக்கு வழிகோலி இருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எழுத்தாளர் சார்பிலும், நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தமிழ்நாடு முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.